ஹலோ கைஸ், வெல்கம் டு கோல்டி மேக்கப் ப்ரோ யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்மளுடைய பிரைட்ஸ்க்கு வந்து இப்போ நார்மலாகவே ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால ரொம்ப பிரைடல் ஒர்க்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே ரீஸ்டாக் பண்ண வேண்டிய டைம். ஸோ அதுக்கான டைம்னால நம்ம வந்து இந்த டைமில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாமே நம்ம வந்து இது வந்து நார்மலாக ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணது. தென் ரீகோட் ஆப்பில் எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருந்தேன். ஸோ அதுலேயே ஒரு 5000 மேலே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டோம். ஸோ எல்லாமே என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷாப்பில் வாங்கின எல்லாமே ஒன்று ஒன்றா என்னென்னு பார்த்துடலாம். எக்ஸ்டென்ஷன் இது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்டர் போட்டு வாங்கினோம். ஸோ அதோட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இன்ஸ்டாவில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் ஷாப்லேயே அதே ப்ராடக்ட்டை பார்த்தேன். பட் என்ன ஒரு 100 ரூபி அதை விட எக்ஸ்ட்ரா தான். பட் ஓகே இருக்கட்டும்னு 2 பீஸ் வந்து வாங்கிட்டேன். இது வந்து கேர்ள்ஸ் எக்ஸ்டென்ஷன். தென் ஃப்ரெஷ் லுக்கோட லென்ஸு. இது ஆக்சுவலி சொல்லி ஆகணும், லாஸ்ட் அதே இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்ம வாங்கியிருந்தோம், அதுக்கான வீடியோவும் போட்டிருந்தோம். இது வந்து எனக்கு வந்து டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா பிரைட்ஸ்க்கு நம்ம வந்து லென்ஸ் வச்சா அந்த லுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஹெச்டி மேக்கப் கொஞ்சம் ஹை பட்ஜெட் பேக்கேஜ்லாம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து லென்ஸ் வைக்கிறது உண்டு. ஸோ இது வச்சாவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இதோட ப்ரைஸ் வந்து 750 சம்திங். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட வாங்கினதும் அதே ப்ரைஸ் தான். தென் நம்ம வந்து ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கியிருந்தோம். இதுவும் எனக்கு சீக்கிரமாக தீர்ந்து போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம பிரைட்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் லுக்கெல்லாம் வரும்போது கண்டிப்பாக மெஸ்ஸி பிரைடு தான் கேட்பாங்க. மெஸ்ஸி பிரைடுக்கு இதில் ஒருத்தங்களுக்கே ஒரு 10க்கு மேலே வந்து தேவைப்படும். இது ஒரு பாக்ஸ்லேயே நிறைய 100 பீஸ் மேலே இருக்கும். 100 ரூபி வரும். தென் இதுதான் நம்மளுடைய யூபின். இந்த பின் மேக்ஸிமம் வந்து பிரைட்ஸ் வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நார்மல் ஷாப்லலாம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான். நம்ம இது வந்து நம்ம நிறைய ஸ்டாக் கொண்டு போயிடுறது. ஏன்னா நம்ம கிறிஸ்டின் பிரைட்ஸ் பொறுத்தவரை இது நிறைய தேவைப்படும். ஒருத்தங்களுக்கே இப்போ இதில் ஒரு 10 பீஸ் இருக்கு, 12 பீஸ் இருக்குது. இதில் ஒருத்தங்களுக்கே 5 பீஸ் மேலே வந்து செலவாயிரும். ஏன்னா நம்ம பண்ணை வந்து குத்தி வைக்கும்போது நிறைய தேவைப்படும். நிறைய வச்சு செக்யூர் பண்ணால் தான் அவங்களுக்கு அது வந்து லாங் ஸ்டே இருக்கணும்ல. ஸோ அதுக்காக இது எப்போவுமே சிங்கிள் பீஸாக வாங்குறத விட இப்படி பல்காக வாங்கிட்டால் இது 80 சம்திங் தான் இருக்கும். ஸோ அதுலேயும் கொஞ்சம் நமக்கு லாபப்படும்ல. தென் இந்த மாதிரி ஹேர் பின்ஸ். இது மோஸ்ட்லி பிரைட்ஸே வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க வச்சுருக்கிறது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 பின் வச்சா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் ஊக்கும் நிறைய வாங்கியிருக்கோம் சேஃப்டி பின்ஸ். தென் இது வந்து த்ரெட்டு. நம்ம நெத்தி சுட்டியெல்லாம் வைக்கிறோம், இல்லை நெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இந்த த்ரெட்டு ரொம்பவே தேவைப்படும். ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது 5 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். தென் நான் மெயினாக ஃபவுண்டேஷன் இந்த வாட்டி வந்து நான் ஷாப்லேயே வாங்கியிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுவேன். பட் எனக்கு ஷேட் வந்து எப்போவுமே அது எப்படியாச்சும் கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடும். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம ஷாப்பில் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக ஜாஸ்தி இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. நம்ம கண்டிப்பாக ஷாப்பில் தான் போய் வாங்கணும்னு ஃபவுண்டேஷன் வந்து 2 ஷேட் வாங்கினேன் மேக்ஸ் மேலே. நம்ம வந்து பிரைட்ஸோட நெத்தி சுட்டி. ஆக்சுவலி இந்த மாதிரி நெத்தி சுட்டி இந்த ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம நார்மல் ஃபேன்சி ஸ்டோர் எவ்வளோ ஃபேன்சி ஸ்டோரில் நான் போய் பார்த்துட்டேன். இதுக்காக நான் எவ்வளோ நாள் அலைஞ்சிருக்கேன்னு கூட சொல்லலாம். ஆன்லைனில் வாங்கலாம் நம்ம மீஷோ ஆப்பு, ஃப்ளிப்கார்ட் அதில் எல்லாமே. பட் அதில் எல்லாமே நமக்கு பிக்சரில் ஒரு மாதிரி இருக்குது, அவங்க தர்றது வேறு மாதிரி இருக்குது, அது ஃபேக்காக இருக்குது. ஸோ அவங்க அனுப்புகிறதோட குவாலிட்டிஸ், அதில் உள்ள பியர்ட்ஸு எதுவுமே வந்து அது சரியில்லை. அது வச்சாவே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதுக்காகவே நான் 2 டைம்ஸ் வாங்கிட்டு பட் அதை என் பிரைட்ஸ் யாருமே லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை நான் அப்பயே யூஸ் பண்ணாமல் விட்டுனேன். ஸோ இந்த மாதிரி ஆன்டிக்கில் மேக்ஸிமம் வேறு ஏரியாவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த கன்னியாகுமரியில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க. ஒரு 500 மேலே ஒரு நெத்தி சுட்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க பெரிய காஸ்ட்லியான ஷாப்பில். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வாங்குறதுக்கு இப்போ பட்ஜெட் வந்து கொஞ்சம் இடிக்கிறதுனால நம்ம வந்து ஷாப்பில் வந்து நல்லா தேடி
என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து சஜஸ்ட் பண்ணா, இப்படி ஒரு கடையில் வந்து இந்த என்ன நார்த் இந்தியன்ஸ் ஷாப் நிறைய இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து இப்படி கடை இருக்குது, நீ அங்கே போய் பாருன்னு. ஸோ அங்கவும் அவள் சொன்ன கடையை தேடியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய வழி ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ ஒரு கடையில் நான் வந்து பார்த்தேன். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கோல்டு ஜுவல்ஸ் மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கவங்க கோல்டு ஜுவல்ஸ் தான் போடுவாங்க. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும்னா இது நல்லாயிருக்கு. தென் இது கிறிஸ்டின் வெட்டிங்க்கு வச்சா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீசஸ்லாம் கண்டிப்பாக நான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இங்கே எந்த ஷாப்லேயுமே கிடைக்கல. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வெளியூரில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் அங்கே ஏதாவது ஷாப்புக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஷாப்பிங் போனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வாங்கிட்டு வாங்க, நான் அமௌண்ட் தரலாம், அந்த மாதிரிலாம் பேசுவேன் வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய லக்கான்னு தெரில, எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. தென் நம்ம ரீகோட் ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐலாஷ். இதில் நான் டூ பீஸ் வாங்கினேன். ஒரு பீஸு 1000 மேலே வரும். பட் நமக்கு எல்லாமே ஆஃபரில் நல்ல ஆடி ஆஃபர் மாதிரி நல்லா கிடச்சிச்சு. தென் இதுலேயே நான் ஒரு மேக்ஸிமியா ஃபவுண்டேஷன், இது வந்து நான் ரீகோட்டில் போடல, நைக்கா ஆப்பில் போட்டிருந்தேன். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. ஒரு ஷேடு வந்து தப்பாக வாங்கிட்டேன். ஸோ அதுக்காக தான் இன்னொரு ஷேடு ஷாப்பில் போய் வாங்கி ஸோ அது ரெண்டையும் நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி வந்து போட்டுப்பேன். தென் ரீகோட்டில் வந்து லிப்ஸ்டிக். ஓ மை காட், செம்ம லிப்ஸ்டிக். ஸோ இதுக்கான ரிவ்யூ வந்து நான் தனியாகவே போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்டேயும் ரொம்ப நல்லாயிருக்கு, அதோட பிக்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கு, கலர் வேரியன்ட்ஸ் தான் வேறு லெவல். ஏன்னா நம்மளுடைய பிரைட்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப பிரைட்டாக ஃபேர் ஸ்கின் டோனில் எல்லாருமே வரமாட்டாங்க. மோஸ்ட்லி நமக்கு வந்து மீடியம், என்னுடைய கலர், அப்புறமா டஸ்கின் டோன், இந்த மாதிரி தான் பிரைட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்து மேட்ச் பண்ணுறதுங்கிறது ஒரு படாத பாடாக இருக்குது. ஸோ அதுக்கு இந்த ஷேடு எல்லாமே எனக்கு வந்து அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்பவே ஹாப்பி. தென் மேக்ஸ்மியாவோட மேஜிக் ஜெல், இதுவும் ஒரு 2000 அரௌண்ட் 2000 கிட்ட வரும். ஸோ இது வந்து நான் வந்து நார்மல் ஆப்பில் தான் போட்டிருந்தேன். தென் அந்த ரீகோட்ட லேஷ் கிரிப், அதோட க்ளூ, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணாலே ரீகோட்டில் எப்போவுமே நமக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தந்தது தான் அவங்களுடைய ரீகோட் ஹெச்டி லூமினஸ் மேட் ஃபவுண்டேஷன். பட் இது அவங்க ரொம்ப ஃபேர் டோன் வந்து தந்திருக்காங்க. இது வந்து நம்மளுடைய பிரைட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவ்வளோ ஃபேராக நமக்கு யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். அப்புறமா அவங்களுடைய கிரிப் ப்ரைமரோட ஒரு ஸ்ப்ரே, இதோட சாம்பிள் பீஸ் தான், நமக்கு சாம்பிள் தந்திருக்காங்க. ஆல்ரெடி இது என்கிட்ட 2வது சாம்பிள் இருக்குது. ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அது இதுக்கு முந்தின வாட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது தந்தாங்க. ஸோ இது இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், இதுலேயே ஒரு 10,000 மேலே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பட் இதுதான் ஃபைனல் பர்ச்சேஸ்னு சொல்லணும். ஏன்னா நியூ ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே என் கை பரப்பரன்னு வரும், எதையாச்சும் ஆர்டர் பண்ணணும், ஸோ அதையும் வாங்கி ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குமேனு. பட் இப்போதைக்கு 10,000 ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியோ முடிஞ்சு இனி அதுக்கப்புறமா தான் ப்ரைடல் ஒர்க் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாமே எப்படியும் காலியாயிரும். காலியான அப்புறமா தான் இனி வந்து நான் நெக்ஸ்ட்டு வேறு பிராண்டில் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதில் காமிச்ச ப்ராடக்ட் இதோடது ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.